பிக் பாஸ் சீசன் 8ல ரெட் ஃப்ளாகாக வரக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கும் ஆர்னவுக்கும் அதிகமாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தோடைய ரீசெண்ட் இன்டர்வியூலாம் ஏதோ ஆணாதிக்கத்தனமாக தான் இருந்திருக்கும் முக்கியம். ஸோ பிக் பாஸ் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ்ஸு போடணும், ஸோ பெண்கள்னால் குத்து விளக்குமே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் ஏதாவது ஒரு விஷயத்த டாப்பிக்கை கான்ட்ரவர்சியாக பேசி பிரச்சனை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அடுத்து ஆர்னவ். ஸோ இவரை பற்றி சொல்லவே வேணால் நிறைய விஷயங்கள் நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆணாதிக்கவாதிமை தான் எனக்கு தெரியுது. இதுவும் இந்த பிக் பாஸ் சீசன் பார்த்தீங்கன்னா ஆண்கள் விசஸ் பெண்கள் அப்படி இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் ஆர்னவும் ரஞ்சித்தும் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் ரெட் கார்டு கூட வாங்கலாம், பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ விஜய் சேதுபதி கூட பார்த்தீங்கன்னா ஆர்னவ் பார்த்து சொல்லியிருப்பாரு, உங்கள் வாயால் தான் நீங்கள் கெட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க. பிக் பாஸ் சீசன் 8ல் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கண்டஸ்டண்ட்டாக இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5 வரைக்குமே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அவரை பார்க்கும்போதும் அவருடைய அம்மா அப்பாவை பார்க்கும்போதும் எனக்கு என்னமோ பர்சனலாக ஒரு கனெக்ஷன் கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது நம்ம வீட்டு பையன் அங்கே போய் நிற்கிற மாதிரி எனக்கு என்னவோ தோணுது, ஏன்னு தெரியல. பட்டு எனக்கு தெரிஞ்சு அவருடைய அந்த பேசுகிற விதம், அவர் பேசுகிற அந்த தமிழ் எல்லாமே அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். எந்த பிக் பாஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதில் ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து தனக்குன்னு ஒரு கேங்கை உருவாக்கிட்டு அந்த கேங் மூலிமா மற்றவங்கள அடித்து தூக்குவாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 8ல் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை ஃபேட்மேன் ரவீந்தர் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டில் பாதி பேரை தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சு திறமையால் கண்டிப்பாக தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேங்கை க்ரியேட் பண்ணி அவங்கள தன்னுடைய அல்லக்கையாக யூஸ் பண்ணி மற்றவங்கள காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே மைண்ட் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாய்ஸ் சைடில் ரவீந்தரும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸு சைடில் ஜாக்லினுமே பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு கேங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கெஸ். ஸோ ஆட்டம் மேற்கொண்டு போக போக தான் நம்மளுக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸில் ஃபஸ்ட்டு நாளே போர்க்கொடி தூக்குன 2 பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷிகாவும் அவர் ஜாக்லின் தான். ஸோ இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களால் அந்த பாய்ஸ் கண்டிஷனுக்கு ஒத்துக்க முடியாது, நாங்கள் வந்து தரையில் கூட படுக்க தயார், எங்களுக்கு வந்து பெட்டு கூட வேண்டாம், ஆனால் நாங்கள் எப்படி அவங்களுடைய அந்த நாமினேஷன் கண்டிஷனுக்கு ஒத்துக்க முடியும், பாய்ஸ் மட்டும் ஒரு வாரம் அழகாக எஸ்கேப் ஆகிடுவாங்க, நாங்கள் மட்டும் நாமினேட் ஆகணுமா, ஸோ அதனால் எங்களுக்கு இந்த கண்டிஷனை உடன்பாடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் மற்ற பெண்கள்லாம் எப்படி இதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இது வந்து அவங்களுக்கே ஆப்பாக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா விஜய் சேதுபதி வேறு ஒரு நாளில் ஒரு எலிமினேஷன் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அந்த எலிமினேஷன் யாராக வேணால் இருக்கலாம். ஸோ எப்படி பிக் பாஸ் வந்து அடுத்தடுத்த வாரங்கள் போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இந்த பெண்களுக்கு உண்டு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் தருவீங்க. சச்சனாவை பார்க்கும்போது எனக்கு போன சீசனில் வந்து ஐஷுவை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. எப்படி அவங்க லவ் ட்ராக்கில் மாற்றி சின்ன பின்னமானாங்களோ அதேமாரி இவங்களும் ஆகிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. இவங்க இந்த லவ்லலாம் மாட்டாமல் கரெக்டாக எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா இவங்க லைஃப் வந்து சேஃபாக இருக்கும். இல்லை அப்படின்னா இவங்களும் பார்த்திங்கன்னா ஐஷு மாரியே ரொம்ப நெகட்டிவான ஒரு வைப்புக்குள்ளே போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விஜய் சேதுபதி சாரே இந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆகிட்டார். எதுக்கு இந்த பொண்ணெலாம் BB8க்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸில் தெரிவிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா லவ் ட்ராக்கை மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லா பிக் பாஸையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசு பொண்ணுங்க கண்டிப்பாக ஏதாவது லவ் ட்ராக்லாம் மாட்டி வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நேம் தான் வாங்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே பெரிய அளவில் சினிமா துறையில் சாதிச்சதாக எனக்கு ஃபீல் ஆகலை. ஒரு சில பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண், கவின் மாதிரியே சில பேர் மட்டும் தான் ஜொலிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கே போனாங்கன்னு கூட தெரியல. இங்கே மேற்கொண்டு உங்களுக்கு பிக் பாஸ் தகுந்தமான நியூஸ் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.